வணக்கம் மக்களே. எப்சன் ஃபைலை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஹீலர் பாஸ்கர் வேர்ல்டு இல்மாட்டிஸை பற்றி பேசினது, அப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த எப்சன் ஃபைல்ஸை பற்றி தமிழ் பொக்கிஷம், அப்புறம் மதன் கௌரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் இணையதளத்தை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் என்னோடய கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த எப்சன் ஃபைல்ஸில் அந்த ஜெஃப்ரிங்கிறவர் வந்து 20 வருஷமாக அந்த ஐலாண்டில் ரன் பண்ணியிருக்காரு. யூஎஸ்லேருந்து 1000 கிலோமீட்டர் போனால் தான் அந்த இடத்துக்கே போய் சேர முடியும், கடல் வழியாக. அப்படிப்பட்ட அந்த எப்சன் ஐலாண்டில் 20 வருஷமாக முக்கிய முதலைங்க, உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களாம் தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, மினிஸ்டர்ஸ். அப்படிங்கிறது அந்த எத்தனையோ மோர் தேன் 50,000 பேஜஸ் இருக்கிற யூஎஸ் டாக்குமெண்ட்ரி சொல்லுது. இதனால் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மூளையாக இருந்தது வந்து எப்சனோட ஒய்ஃப், ஒரு லேடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து இப்போ நம்ம வீட்டில் பைக் வச்சுருக்கோம், நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், கார் வச்சுருக்கோன்னா அடுத்த பிராண்ட் போகணும்னு நினைக்கிறோம், ஒரு வீடு வச்சுருக்கோம், 4 வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், அடுத்தடுத்த ரேஞ்சஸில் நம்ம போகிறோம். அப்போ பணங்கிற ஒரு விஷயத்தை நம்ப வச்ச இந்த இலுமினாட்டி சோஃபார் இவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஹீலர் பாஸ்கர் சொல்கிறவர், அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அவங்க வந்து அதான் நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லிட்டு இப்போ வேர்ல்டு பேங்க்கே இப்போ ஒரு நாட்டுக்கு கடன் தரணும்னா அங்கே வந்து ரினியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணணும். ஸோ நிறையா கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஐடியாலஜி டிசைன் பண்ணுறது யார்? பணம்னு ஒரு விஷயத்தை உருவாக்குனா ஃபியூ பீப்புள்ஸ். அவங்க எப்போ 1500 1400 அந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் எல்லாத்துக்கூடயும் அவங்க கூட லிங்க் இருக்குது. அவங்கெல்லாம் யார்? ஃபியூ பீப்புள்ஸ் ஆஃப் சேம் கம்யூனிட்டி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன வார் பயங்கரமாக நடந்தது. இஸ்ரேல்லேருந்து ஒரு 15 பேர் பிடிச்சதுக்கு அவன் ஈரான் மேலே கொண்டு போகிற தயாராக இருக்கான், என்ன மிட் ஈஸ்ட் மேலே கொண்டு போகிற தயாராக இருக்கான், அடித்து நவுத்துனான், யாரை வேணாலும் நான் கொல்லுவேங்கிறான். கடைசியில் என்ன பண்ணால் அந்த வாரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? இப்போ எப்படி ஒரு பிரச்சனை போச்சுன்னா தமிழ்நாட்டில் வேறு ஒரு பிரச்சனையை காட்டுற மாதிரி உலக அரசியல்லையும் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை பற்றி யாரும் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே ட்ரம்ப்பை வச்சு அதை பண்ணி இது என்னோடய தனிப்பட்ட கருத்தை, டேக்ஸை போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எக்கனாமியை அடிக்கிறோம், இது அதுன்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டாக பாருங்கள் எப்சனில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த எப்சன் ஃபைலில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த ஜெஃப்ரி தான், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணன்றாங்க. இப்போ நான் சொன்ன கதைகளை வச்சு இந்த ஜெஃப்ரி தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பார் நினைக்கிறீங்களா? உலகத்தோட அரசியலை டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தனால இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபியூ செட் ஆஃப் பீப்புள் ஹூ ரன் த வேர்ல்டு ஹவு இட் நீட்ஸ் டு பி, தே டிசைட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அந்த ஹேப்பனிங்கில் இது ஒன் ஆஃப் த காயின். இந்த காயின் வந்து மாட்டிருக்குது. நான் லா படிச்சிருக்கேன். இண்டஸ்ட்ரியல் லாவில் வந்து எப்படியெல்லாம் சட்டம் மாறுச்சுன்னா மக்கள் வந்து என்றைக்குமே கிளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. கிளர்ச்சிகளை தடுக்கிறத இவங்க நினச்சதே சாதிப்பாங்க.